ஆல்பா ரோமியோவுடன் போட்டிருந்த ஒப்பந்தம் அவருடைய சொந்த பெயரான ஃபெராரி என்பதையே பயன்படுத்த அனுமதி மறுத்தது. பெற்றோர் வைத்த பெயர், கஷ்டப்பட்டு உழைத்து உருவாக்கிய புகழ், வேலை என அனைத்தையும் இழந்து மீண்டும் நிர்கதியாய் நின்றார் என்சோ. இந்த முறை மனம் தளராமல் ஆட்டோ ஆவியோ கன்ஸ்ட்ரூசியோனி என்கிற ஆட்டோமொபைல் நிறுவனத்தை தொடங்கினார். மற்ற கார் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை தயாரித்து கொடுத்து கொண்டிருந்தது இந்த நிறுவனம். ஆனால் காற்றடிக்கும் காலம் மாவு விற்க போனேன் என அபூர்வ சகோதரர்கள் படத்தில் அப்புவுக்கு வரும் சோதனைகளை காட்டிலும் என்சோவுக்கு வந்த சோதனைகளை சொல்லி மாளாது. சொந்த நிறுவனத்தை தொடங்கிய உடனேயே இரண்டாவது உலகப் போரும் தொடங்கிவிட்டது. இதனால் மறுபடியும் உலகம் முழுவதும் பயம் பற்றி கொள்ள என்சோவின் வியாபாரம் மெல்ல மெல்ல படுக்க தொடங்கியது. ஆனால் தோற்றுப்போக என்சோ தயாராக இல்லை. இத்தாலியின் சர்வாதிகாரி முசோலினியின் ராணுவ தளவாட உற்பத்திக்காக தனது நிறுவனத்தை திறந்து விட்டார் என்சோ. அதில் கிடைத்த வருமானத்தை வைத்து கார் வடிவமைப்பில் கவனம் செலுத்தினார். அவரது கவனத்தை சிதறடிக்கும் விதமாக வந்து விழுந்தது நேச நாடுகளின் படைகள் வீசிய குண்டு. புதிதாக தொடங்கப்பட்ட நிறுவனத்தில் புழுதி மட்டுமே மிஞ்சியது. அடிவாங்கியே பழக்கப்பட்ட என்சோ நிறுவனத்தை வேறு இடத்திற்கு மாற்றினார்.